by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunities. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and public content, simple task. No selling or no referral required. Do you have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualifications on WhatsApp number 9940360800 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. To my channel. Today my topic is about India's current news. India's current news அக்டோபர் 22, 2025. இந்தியா அமெரிக்காவில் வர்த்தக ஒப்பந்தம் அருகில். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நிறைவேற உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவில் இந்திய பொருட்களை இறக்குமதி வரியை 15 16 வரைக்கும் குறைக்க வாய்ப்புள்ளதாகவும், இதன் பயன் இந்தியா ஏற்றுமதிக்கு அதிகரிக்கும். ஆனால் இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. இங்கிலாந்தின் பேராசிரியர் பிரான்சிஸ்கோ ஒர்ஜின் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். இந்தி மற்றும் உருது இலக்கிய ஆராய்ச்சியரான பிரான்சிஸ்கோ ஒர்ஜின் விசா விதிமுறைகளை மீறியதாக கூறி இந்திய அரசு அவரை நாடு கடத்தி லண்டனுக்கு அனுப்பியுள்ளது. கல்வி வட்டாரத்தில் இது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பலர் இதை கல்வி சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை விசாரிக்கின்றனர். லோக்பால் அலுவலகத்தில் லக்ஷஸ்ரீ BMW கார்கள் வாங்குவதற்கு டெண்டர் மக்கள் அதிர்ப்பு. ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளான லோக்பால் நிறுவனம் 7 லட்சத்தில் BMW கார்களை வாங்குவதற்கு டெண்டர் விதித்துள்ளனர். ஊழலை தடுக்க வேண்டிய அமைப்பை இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வளவு வாகனங்கள் வாங்குவது சரியா என கேள்வி ஏற்பட்டுள்ளது. Trump says discuss trade with PM Modi. Red alert across several Tamil Nadu, Kerala districts as northern eastern monsoon incentives. ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவின் துர்த்தரக்கம் மீண்டும் திறப்பு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தனது முழுமையான துர்கரத்தை காபியுல் மீண்டும் திறந்துள்ளனர். நோக்கம் இந்தியா ஆப்கானிஸ்தான் தன்னுடைய அரசியல் மற்றும் மனிதாவன உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த விரும்புகிறது. என்னோடய சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.